செஞ்சூலை கிரியேட்டர் சேனலை ஆதரிக்கும் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லெட் ஆசிட் பேட்டரி சார்ஜர் கட் ஆஃப் சிஸ்டம் வேலை செய்யாது. சில சார்ஜரில் வேலை செய்யும், சில சார்ஜரில் வேலை செய்யாது. நம்ம அதுக்கு தனியாக கட் ஆஃப் சிஸ்டம் வாங்கி மாட்டுறோம். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கட் ஆஃப் சிஸ்டம் இல்லை அப்படின்னா உங்களோட லெட் ஆசிட் பேட்டரி சீக்கிரம் ஊதிடும் ஓவர் சார்ஜிங்கில். அந்த ப்ராப்ளத்தை தடுக்கிறதுக்காக நம்ம எலக்ட்ரிக் பைக் சார்ஜருக்கு இந்த கட் ஆஃப் சிஸ்டம் மாற்றோம். அந்த வீடியோ வாங்க ஃபுல்லாக பார்க்கலாம். இது ஒரு சார்ஜிங் கண்ட்ரோலர் ஆக்சுவலாக. இது இது சார்ஜிங் கண்ட்ரோல் ஆக்சுவலாக எலக்ட்ரிக் எக்ஸிட் சார்ஜர். இது லெட் ஆசிட் பேட்டரி 2ல் இருக்குது சார்ஜ் பண்ணுறது பேட்டரி சார்ஜர் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா வோல்ட்டு ஆம்ஸ் காட்டுற மாதிரி சின்னதாக ஒரு மீட்டர் ஒன்று விற்கிது. அதை வாங்கி அதை அட்டாச் பண்ணியிருக்கோம். இதில் வோல்ட்டும் காட்டும், கீழே எவ்வளோ ஆம்ஸ் உள்ள பாஸ் ஆகுது அப்படிங்கிறது கீழே டீட்டெயில் காட்டும். 2.94 ஆம்ஸ் காட்டுது. ஆனால் பின்னாடி 3 ஆம்ஸ் மணிக்கு இதில் போட்டுருக்காங்க. பின்னாடி 3 ஆம்ஸ் மணிக்கு இதில் போட்டுருக்காங்க. இதில் ஆம்ஸ் 2.94 ஆம்ஸ் இப்போ போகிற மாதிரி காட்டுது. மேலே வோல்ட் இதில் 52.5ங்கிறது இப்போ பேட்டரி 4 பேட்டரியில் எத்தனை வோல்ட் இருக்குது அப்படிங்கிறத காட்டுது. ஃபுல் சார்ஜ் அப்படிங்கிறது 58.5 வந்துருச்சு அப்படின்னா ஃபுல் சார்ஜ்னு அர்த்தம். ஆனால் இந்த இதை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்போ ஃபுல் சார்ஜ் 58.5 வந்துச்சு. நம்ம மேனுவலாக தான் கட் ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா லெட் ஆசிட் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் பழைய மாடல்னால ஆட்டோ கட் ஆஃப் சிஸ்டம் மேக்ஸிமம் இருக்கிறது இல்லை. இதனால் சீக்கிரமாக பேட்டரி அடியாயிருது. சீக்கிரம் நமக்கு தேவையில்லாம பேட்டரி மாற்றிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு இன்னொரு ஐடியா இது சார்ஜிங் கட் ஆஃப் வோல்ட் கட் ஆஃப் சொல்லிட்டு இந்த ஒரு சிஸ்டம் இருக்குது. இது எவ்வளோ பட்ஜெட் வரும்? இது ஒரு 500 அந்த ரேஞ்ச் வரும்னு நினைக்கிறேன். இது உள்ளே நம்ம செட் பண்ணி கொடுத்துருவோம். செட் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது கட் ஆஃப் ஆயிரும். இப்போ மெயின் கரண்ட்டை நம்ம இதை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஒரு சிஸ்டங்க. Head east on West Street, then turn left. மெயின் கரண்ட் லைன் வருதுல்ல, அதை இது மே பக்கம் கொடுத்துட்டு அப்புறம் இந்த இதுலேருந்து உள்ளுக்குள்ளே போகிற கரண்ட் இதுக்குள்ளே போகிற மாதிரி. ஏசி லைனை தான் ஆஃப் பண்ணி அனுப்புங்க. இது இந்த வோல்ட் பேட்டரி வோல்ட்டை இங்கே ஒரு லைன் கனெக்ஷன் பண்ணிட்டோம்னா இந்த மீட்டரில் கரெக்டாக 58.5 வந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக இதில் ட்ரிப்பர் இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் பண்ணிடும். நம்ம 2 சார்ஜ் போடுறோம், எலக்ட்ரிக் வண்டிக்கு சார்ஜ் போடுறோம், நைட் டைம் போகிறோம் அப்படின்னா மறந்துட்டு தூங்கிட்டோம் அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை, ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் பண்ணிடும். அதனால் அந்த ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகாது. இன்னொரு பக்கம் பேட்டரி வீங்காது. பேட்டரி வீங்கிருச்சுன்னா பேட்டரி தூக்கி குப்பையில் தான் போடணும். இடைக்கு வெறும் 200-300 வாங்குவாங்க. ஆனால் அதே பேட்டரி வாங்க போனால் நமக்கு 15,000 ஆகும். 4 பேட்டரி வாங்க போனால் 10,000 15,000 நமக்கு தேவையில்லாமல் செலவும். நம்ம எலக்ட்ரிக் வண்டிக்கு நம்ம போகிறது காரணமே நம்ம காஸ்ட்டை குறைக்கிறதுக்கு தான். பெட்ரோல் ரேட்டு நீங்கள் 100 ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு. அதுக்காக தான் போகிறது. இதில் ஃபிட்டிங் பண்ணியாச்சு. இங்கே பாருங்க, வீடியோ ஃபுல்லாக பாரு. ஏசி லைனை நம்ம கொண்டாந்து இங்கே கொடுத்துட்டோம். ஃபுல்லாக பேக்கில் போகும். இந்த ஒயரை நீ காட்டவே இல்லை. ஏசி லைனை கொண்டாந்து இங்கே கொடுத்தாச்சு. இன்புட்டில் கொடுத்துருக்கோம். ஏசி லைனை இன்புட்டில் கொடுத்து அவுட்புட் கொடுத்துருக்கோம். அவுட்புட் எடுத்து சார்ஜர் கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம பேட்டரியிலேருந்து வரக்கூடிய வோல்ட்டை மட்டும் இங்கே கொடுக்கணும். கொடுத்துட்டு நம்ம இதை ஆன் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம செப்பரேட்டாக 2 ஒயர் எடுத்து வச்சிருக்கோம். இந்த 2 ஒயரில் கனெக்ஷன் பண்ணுவோம். பேக்கில் இங்கே சேலரி வைக்கணும். 2 தடவை சேலரி வைக்கணும். இங்கே இன்னொரு ஒயர் இருக்கா? இந்த மஞ்சள் கலர் எடுத்துக்கல, அதில் எடுத்து அங்கே சுட சுட கம்பி இருக்கு. நீ வேணும் கையை கொண்டு போயிடாத. ஒரு சார்ஜருக்கு எத்தனை தடவை மாட்டுது. ஆனால் அதில் ஆம்ஸ் காட்டுற மாதிரி இருந்தால் இன்னும் நல்லா இருக்கு. இந்த இதில் இதே கழட்டி இருக்கு. அப்புறம் டிசி கண்ட்ரோலர் வாங்கினா ஆம்ஸ் காட்டுமோ? ஆம்ஸ் காட்டுறது இருக்கு. 1000 ரூபாய் இது. ஆனால் இத்தனை வோல்ட்டுக்கு ஆம்ஸ் காட்டுறது இருக்கு. இங்கே கீழே ஆம்ஸும் மேலே வோல்ட் காட்டுற மாதிரி. சரி, நமக்கு ஏற்கனவே ஆம்ஸ் காட்டுறது இருக்கு, அதனால தேவையில்லை. அது மட்டும் தான். ஆனால் டிசி வாங்கியிருந்தா அதுக்குள்ளுக்குள்ளே எல்லாமே வந்துடும். நம்ம சாலரி வைக்க போகிறோம். சாலரி கிரீஸு, சாலரி கம்பி. இதுலேருந்து ஒரு லைன் எடு. மஞ்சள் கலர் நெகட்டிவ். அது ஆமாம், நெகட்டிவாக பாசிட்டிவ் தெரியல. நான் அதுலேருந்து எடுத்தால் தான் உனக்கு வோல்ட் பார்க்க முடியும். ஆனால் வோல்ட் மீட்டர் அதில் தான் மாட்டியிருக்கேன். நான் வோல்ட் காட்டுறது அதுலேருந்து தான் காட்டுது. மஞ்சள் கலர் லைன் எடு. உடம்பு இல்லையா? ஒன்று கடிக்கிற கொஞ்சம் இல்லை. அதனால ஆமாண்ணே, 5 நிமிஷத்துக்கு ஒன்று கொடுக்குறா. சுகர் இருக்கிற இந்த வயசுக்கு வந்து நமக்கு பயமாக இருக்குது. பள்ளிக்கூடத்தில் எப்படி சமாளிக்கிறது அப்படின்னா? பள்ளிக்கூடத்தில் ஏதோ ஊட்டிக்கிட்டு அவங்க வேறு 2-3 நாள் சொல்லி வரட்டாங்க. ஃபேன் அதே மாதிரி வரனால கையை இதில் வச்சிடாத. இதில் ஏசி லைன் வருது. இந்த போர்டை நீ தொடவே கூடாது. நான் தான் தொடரும். சரியா? இங்கே கனெக்ஷன் கொடுத்தாச்சு. இப்போ இது 2ஐயும் அந்த போர்டில் கனெக்ஷன் கொடுக்கணும். எங்கே ஓட்டம் இருக்கா அங்கே வெளியே கொண்டு வரணும். பின்னாடி ஒரு நிமிஷம் காட்டேன். இரு வரேன். உள்ள பக்கத்தில் எதுவும் டச் இருக்கான்னு ஒரு பார்ப்போம். அமைச்சிருவாத கொஞ்சம் நேரம். 2 லைன் நமக்கு வண்டியோட பேட்டரியிலேருந்து வரக்கூடிய வோல்ட்டை செக் பண்ணுறதுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். ப்ளஸ் மைனஸ் இங்கே கொடுத்துட்டோம். சரிங்களா?
அதே மாதிரி நம்ம இந்த இதுக்கு வந்து கட் ஆஃப் பண்ணுறது பார்த்தீங்கன்னா டிசியை கட் ஆஃப் பண்ணாது, ஏசி தான் கட் ஆஃப் பண்ணும் இந்த கண்ட்ரோலர். அதனால நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருந்து வரக்கூடிய ஏசி லைனை இதில் கொடுத்துட்டு இதுல இருந்து சார்ஜர் நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ இது எப்படி ஒர்க் ஆகும்னு கேட்டிங்கன்னா, இங்கே இந்த பேட்டரியோட வோல்ட்டை வந்து இது மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கும். எப்போ பேட்டரி ஃபுல் ஆகுதோ இங்கே வந்து ஏசி லைனை, இந்த சார்ஜருக்கு போகக்கூடிய ஏசி லைனை கட் ஆஃப் பண்ணிடும். டிசி லைனை கட் ஆஃப் பண்ணாது, ஏசி லைனை கட் ஆஃப் பண்ணிடும். கட் ஆஃப் பண்ணிடுச்சுன்னா உங்களுக்கு சார்ஜ் ஏறாது. ஆன் பண்ணிடுவோமா? அமைச்சரவா ஆன் பண்ணாலும் எடுக்கணும்ல, இது அவசரம் அங்கே மாட்டவே இல்லையே. எதை மாட்டேன் அங்கெல்லாம் பறிக்க மாட்டாது. அங்கே பேட்டரி இருக்க வேண்டாம் உனக்கு. ஒரு இங்கே என்ன ஆகுதுன்னு பார்க்கணும். பார்த்தீங்கன்னா இப்போ ஆன் ஆயிடுச்சு. வோல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 56 வோல்ட் காட்டுது. அது நம்ம சார்ஜர் இப்போ ஆன் ஆயிருக்கனால சார்ஜரில் இருக்கக்கூடிய வோல்ட்டை வந்து காட்டிட்டு இருக்குது. இப்போ இந்த மாதிரி ஆன் பண்ணி வச்சிருக்கல, இதில் ஏசி லைனில் கை வச்சுறாங்க, ரொம்ப கவனமாக இருக்குங்க. இப்போ நம்ம வந்து வோல்ட் செட் பண்ணிக்கிறோம். லோ வோல்ட் ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்கிறோம். உனக்கு எத்தனை கிலோ போன சார்ஜ் வர மாதிரி வேணும்? 58.5 கட்டா பண்ணணும். 58.5 போச்சுன்னா கட்டா பண்ணிடணும். மேலே வச்சு இப்போ வந்து நம்ம வந்து 58.5 கட் ஆஃப் ஆகிற மாதிரி செட் பண்ணியிருக்கோம். செட் பண்ணதை காட்டுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆன் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா லோ வோல்ட் எவ்வளோ நமக்கு? 48 சரி 48 வந்தாலே ஆன் ஆகிற மாதிரி வச்சுருவா. ஆன் ஆகிற மாதிரியா? எப்போ ஆன் ஆகணும்? கட் ஆஃப் ஆயிரும். எப்போ ஆன் ஆகணும்? 45 வை. 45 போச்சுன்னா ஆன் ஆகிற மாதிரி செட் பண்ணணும். 40 கூட வைப்பா. 40 கூட வை. ஏன்னா ஒரு சில நேரம் இப்போ வோல்ட் ரொம்ப கம்மியாக இருந்தேன்னா ஒன்று ஒரு ஆணை ஆகாமல் போயிடும். ஆனாயிரது 40. சரி இப்போ போய் சார்ஜர் மாட்டிப்பா. பேட்டரி மேனேஜ் சிஸ்டம் இது மாட்டியாச்சு. இப்போ மெயின் லைனே வந்து கண்ட்ரோல் பண்ணும். கவர்மெண்ட் லைனவே கண்ட்ரோல் பண்ணி உள்ள பாஸ் பண்ணும். இது வந்து வோல்ட் கண்ட்ரோலரு. இதுதான் ட்ரிப்பிங் சுவிட்சு. இது வந்து 12 வோல்ட் கன்வெர்ட்டர் இதுக்கு சப்ளை பண்ணுறது. இந்த கட் ஆஃப் கரெக்டாக வேலை செய்யுது. 59 கரெக்டாக கட் ஆஃப் ஆயிடுது. நமக்கு தேவையான வோல்ட்டை செட் பண்ணிவிட்டு அந்த வோல்ட்டுக்கு அதை கட் ஆஃப் பண்ணிடும். இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு யூஸ் ஆகும் பார்த்திங்கன்னா, லெட் ஆசிட் பேட்டரி, லித்தியம் பேட்டரி ரெண்டுக்குமே சார்ஜருக்கு யூஸ் ஆகும். சப்போஸ் உங்கள் சார்ஜரில் வந்து கட் ஆஃப் சிஸ்டம் இல்லை அப்படின்னா லெட் ஆசிட் பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா ஊதி வெடிச்சிரும், இல்லாட்டி ஊதி வீங்கிரும். அதுக்கப்புறம் அது வேலை செய்யாமல் போயிடும். இதனால் அடிக்கடி நீங்கள் லெட் ஆசிட் பேட்டரி மாற்றுற மாதிரி சூழ்நிலை வரும். அதுக்கெலாம் பார்த்திங்கன்னா இது நல்ல ஒரு சொல்யூஷனு. இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்துட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த கிட்டை வாங்கி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.